வெல்கம் டு மதர் நர்சரி கார்டன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ரோஸ் பிளான்ஸ் ஆகட்டும், இல்லை அவுட்டோர் பிளான்ஸ், இன்டோர் பிளான்ஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ரூட்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை எனி பிளான்ஸ் எப்படி நம்ம பாட் பண்ணணும், அதுக்கு பேசிக்கான மண்கலவைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நர்சரியிலேருந்து அப்படியே வாங்கிட்டு போயிட்டு பாட்டோடு கூட வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பாட்டை வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஃபுல்லி நான் அப்படியே தான் கொண்டு போய் வச்சோம், இறுகிருச்சு, செடி வந்து 2-3 நாளில் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி வரும். ஏன்னா பேசிக்கான பாட்டடே தெரியாமல் நீங்கள் பிளான்ஸை வாங்கிட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான்ஸ் எப்படி க்ரோ பண்ணணும் எப்படிங்கிறதே தெரியாது. இப்போ கிரவுண்டில் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா அது ஒரு மெத்தடு, இல்லை நம்ம பாட் பண்ண போகிறோம், இல்லை நம்ம பாட்டில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து தனி இது. இப்போது ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் எந்த பிளான்ஸை நம்ம எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். இப்போ இன்டோர் பிளான்ஸை கொண்டு போயிட்டு நம்ம அவுடோர்லேயும் வைக்க முடியாது, அவுடோர் பிளான்ஸை போயிட்டு இன்டோராகவும் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன பிளான்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான பாட்டிங் மிக்ஸ் இருக்கும். நம்ம வந்து நார்மலாக பேசிக்காக வந்து மண்கலவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது பேசிக்காக எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது மண் கார்டன் சாயில்னு சொல்லுவோம்ல, ரெட் சாயிலாக இருக்கலாம், இல்லை களிமண் டெக்ஸ்சரில் இருக்கும்ல அந்த இதுவாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மணல் மாதிரி இருக்கும்ல அது, இல்லை கரிசல் மண், உங்கள் வீட்டு பக்கத்தில் கார்டனில் என்ன மண் கிடைக்குதோ அந்த மண் வந்து ஒரு பாகம் எடுத்துக்கணும். அதாவது ஒரு பாகம் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு தொட்டிக்கு 100% மண் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு 30%, 35% இல்லை 30% வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மெயினானது கோகோபீட். அதாவது இந்த கோகோபீட் வந்து பார்த்தோம்னா பிரிக்காக கிடைக்கும். அது நம்ம தண்ணியில் ஊற போட்டு பிழிஞ்சால் தண்ணி வரக்கூடாது, அந்த பதத்தில் நம்ம கோகோபீட் எடுத்துக்கணும். அந்த கோகோபீட் வந்து பார்த்தோம்னா அதுவும் ஈக்குவலாக, இப்போ நம்ம மண் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே ஈக்குவலுக்கு 35%, இதுவும் 35%, ஆக மொத்தம் 75% வந்துடுச்சு நமக்கு மண். அதுக்கடுத்து பேலன்ஸ் அந்த 30% தான் வந்து பார்த்திங்கன்னா அதை மாட்டு எரு, அப்படி இல்லைன்னா கம்போஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா மண்புழு உரம். இந்த 3ல் ஒன்றோ இல்லை 3லேயும் கொஞ்சம் கொஞ்சமோ, இல்லை என்கிட்ட 2 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை 3லேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கணும். ஆனால் மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா நல்லா மக்கி இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அந்த பச்சை சாணம் யூஸ் பண்ணிடாதீங்க. சில பேர் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை சாணம் வந்து அப்படியே காய வச்சு எடுத்து வச்சிடுறீங்க. அந்த மாதிரி எப்போவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மண்கலவையில் இது பண்ணும்போது அந்த புழு வந்து அந்த வேர்ப்புழுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏதோ வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் சொல்கிறது. இப்போது நம்ம ஒரு சில பிளான்ஸ் பார்த்தோம்னா புழு வச்சு ரொம்ப இதாகிடுச்சுன்னா அது பட்டு போக நிறையா சான்ஸ் இருக்குது. அதே ஏஜ்டு நல்லா மக்கனதாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதோட மண் கலவை ஈக்குவலாக இருக்கும். அந்த மீதி 30% அதை எடுத்துக்கணும். இது 100% நமக்கு இதாகிடுச்சிங்களா, இது எப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு. வேறு அடிஷ்னல் எந்த உரமும் ஆட் பண்ணக்கூடாது. சில பேர் டிஏபி யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்பிகே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பாட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மண் ரெடி பண்ணிவிட்டு நம்ம எந்த சைஸ் பாட் வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 இன்ச் பாட்டோ இல்லை 4 இன்ச் பாட்டோ இல்லை 8 இன்ச் பாட்டோ இல்லை 12 இன்ச் இல்லை பெரிய ட்ரப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்ஸ் என்ன சைஸ் வாங்குகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இப்போது 1 ஸ்பூன் டு 2 ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அடிஷ்னலாக போன் மீல் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா போன் மீலும் நம்ம ஒரு கைப்பிடி, அதாவது எலும்பு பொடின்னு சொல்லுவாங்க, எலும்பை வந்து மக்க வச்சு அது கொடுப்பாங்க. அதுவும் ஆர்கானிக் தான், ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது இருந்தாலும் நம்ம பாட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வந்து பார்த்தா பின்னாக்கு ஐட்டம்ஸ் வந்து கடலை பின்னாக்கு, நமக்கு என்னென்ன ஆயில் மிக்ஸ் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி நம்ம போடும்போது வந்து பார்த்தோம்னா அந்த மிக்சிங் கரெக்டாக இருக்கும், லூஸாக இருக்கும். இப்போ நம்ம கோகோபீட், அதாவது எங்கிட்ட கோகோபீட் இல்லை, எங்கிட்ட கவுமினியோஸும் இது மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக அது 50%, இது 50% எடுத்துங்க கோகோபீட்டு. அந்த மாதிரி
நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மிக்சிங் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் முன்னாடி ஒரு 3 பொருள் வச்சுருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, மண், கோகோபீட், எருவு. என்கிட்ட எருவு இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால நான் கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து வேப்பம் புண்ணாக்கு எடுத்திருக்கேன். அங்கே பாருங்கள், அது வந்து மண். நான் வந்து என்கிட்ட என்ன மண் இருக்கோ அதுதான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கொக்கோபீட். அடுத்து என்னென்ன கழிவுன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்தோடது எடுத்திருக்கேன். கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். எருவுக்கு பதிலாக நான் கம்போஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்தது மெயினான விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா வேப்பம் புண்ணாக்கு. இப்போ வேப்பம் புண்ணாக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, 1 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ அந்த மாதிரி. இது வந்து இம்பார்ட்டன்ஸு. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் மண் ஒரு பங்கு எடுத்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கோகோபீட் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன்னு தெரியும். அதில் பாருங்கள், பிழிஞ்சால் தண்ணி வரக்கூடாது அந்த அளவுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கம்போஸ்ட்டு. இது 3மே ஈக்குவலாக சரிபங்காக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணுறேன். சில பேர் தனித்தனியாக வைக்கிறீங்க, அந்த மாதிரி வைக்கக்கூடாது. எப்போவுமே டோட்டலாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். அதுக்கு பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன சைஸ் பிளான்ஸ் வைக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு சின்ன பிளான்ஸ் வைக்க போகிறேன், அதுக்கு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். 10 இன்ச் பாட் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் வேப்பம் புண்ணாக்கு. நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து யுனிவர்சல் பாட்டிங் மிக்ஸ். இந்த மிக்ஸ் வந்து எப்படின்னா, நம்ம ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வச்சுக்கலாம், ஃப்ளவரிங் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், இன்டோர் பிளான்ஸ் வச்சுக்கலாம், இல்லை நம்ம எது இந்த ஆர்கிட்டை தவிர, அந்த கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு பிளான்ஸை தவிர மீதி எல்லா பிளான்ஸுக்குமே தேவையான கலவைகள் இது எல்லாமே. இதில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸை வச்சுக்கலாம், கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட்டு, இந்த மாதிரி நம்ம மாடி தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு கம்பல்சரி இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் தான் தேவைப்படும். ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வைக்கும் போது கோகோபீட் அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. நமக்கு வந்து மண்ணோட அளவும் எருவோட அளவும் நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், கையில் எடுத்து காட்டுறேன், எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் பாட்டிங் மிக்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணும். நான் வச்சுருக்கிற பிளான்ஸோட அது உங்களுக்கு கிளான்ஸ் காட்டுறேன் பாருங்கள். அதோட மண் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக இருக்கும். ஏன்னா பேசிக் மண் கலவை நான் எல்லா பிளான்ஸுமே நம்ம இதில் தான் வைப்பேன். அப்போ தான் அதோட க்ரோத் ஆகட்டும், அதோட ஈரப்பதம் ஆகட்டும் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் ஆகும். நீங்கள் பாட்டட் மண் எப்படியுமே கரெக்டாக சரி பண்ணலை அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ 1000 ருபீஸோ 2000 ருபீஸ் போட்டு பிளான்ஸ் வாங்கிட்டு போய் வச்சிங்கனாலும் சர்வே ஆகாது. இது பேசிக். இந்த பேசிக்கை வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க. பேசிக்காக நீங்கள் மண் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பிளான்ஸ் மேலே இது பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஆகட்டும், ஃப்ளவரிங் ஐட்டம்ஸும் ஆகட்டும், இல்லை காய் ஐட்டம்ஸ் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னாலுமே நம்ம அது மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். இது தெரியாமல் நீங்கள் உள்ளே வந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.